जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। தியான மூலம் க்ரூர் மூர்த்தி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 10. ராமதாசி புவா மடம். மங்கள்வேடாவில் சுவாமிகள் வாசம் செய்தபோது அவ்வப்போது அருகில் இருந்த பண்டரிபுரம், பேகம்பூர், சலாம்பே போன்ற ஊர்களுக்கும் சென்று வருவார். ஒரு சமயம் சலாம்பேயில் இருந்த ராமதாசி மடத்திற்கு குருநாதர் சென்றிருந்தார். அங்கு உணவருந்திய பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். ராமதாசி புவாவிற்கு வெளியே ஏதோ வேலை இருந்ததால் மடத்தை பூட்டிவிட்டு சென்று விட்டார். மாலை வேளையிலேயே அந்த ஊர் மக்கள் பீமா நதிக்கரையில் சுவாமிகள் விளையாடிக் கொண்டிருப்பதாக பேசிக்கொண்டிருந்தனர். இது ராமதாசி புவாவின் காதுகளில் எட்டியது. ஆனால் அவர் இதை நம்பவில்லை. ஏனென்றால் சுவாமிகள் தூங்கிக் கொண்டிருப்பதால் மடத்தை தாளிட்டு சாவியை தன்னிடம் வைத்திருந்தார். ஆகவே அது வேறு சுவாமிகள் என்று நினைத்து மடத்திற்கு திரும்பி வந்து திறந்து பார்த்தால் என்ன ஆச்சரியம், சுவாமிகள் அங்கே இல்லை. அந்த மடத்திற்கு வேறு வழியோ கதவுகளோ இல்லாத போது சுவாமிகள் எவ்வாறு வெளியே சென்றார் என்பதை நினைத்ததும் குருநாதரின் சக்தி அவருக்கு தெளிவானது. ஓடி சென்று பீமா நதிக்கரையில் சுவாமிகளின் பாதம் பணிந்து ஆசி பெற்று வந்தார். மங்கள்வேடாவில் இருந்து சுவாமிகள் சுமார் கிபி 1855-56 வாக்கில் சோலாப்பூருக்கு சென்றார். அதன் பிறகு மங்கள்வேடாவிற்கு திரும்ப வரவே இல்லை. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.